பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. கீதா, கீதா, இன்னும் தூங்கிட்டு இருக்க? பொழுது விடிஞ்சு மணி 4 ஆச்சு. போய் வாசல் பெருக்கி கோலம் போடு. சாரிங்க அத்தை, நைட்டு 11:30 வரைக்கும் கிச்சனை கிளீன் பண்ணிருந்தேன். அப்படியே அசந்து தூங்கிட்ட அத்தை. இப்போ ஏஞ்சி கோலம் போடுற அத்தை. அத்தை, வெளியில மழை பெய்யுது அத்தை, இப்படி கோலம் போடுறது? அச்சச்சோ, மழை பெய்யுதா? அடக்கடவுளே, மழையில நனைஞ்சிட்டே கோலம் போடுன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ கல் மனசுக்காரி இல்லம்மா நானு. அங்க கொடை வச்சிருக்கேன், கொடை பிடிச்சிட்டே கோலம் போடு. இன்னும் அங்க என்னடி பண்ற? நானே இருந்துட்டேன், இன்னும் காஃபி கொண்டு வரல நீ. இது எடுத்துட்டு வரத்த. அடத்து, ஒரு காஃபி கூட போட தெரியல உனக்கு. காஃபில உப்போ இல்ல, உரப்போ இல்ல. ஒரு நாய் குடிக்குமா இந்த காஃபிய? ஆமா அத்தை, உப்போ உரப்போ காஃபில போட்டா நாயே குடிக்காதத்த. என்ன அங்க முணுமுணுங்கிற? ஒன்னும் இல்லத்த, இப்ப போறேன். அச்சச்சோ, இவ எது செஞ்சாலும் திட்டணும் குறை சொல்லணுன்ற ஞாபகத்திலே காஃபில உப்பு இல்லைன்னு சொல்லிட்டோமே. இப்போ ஒருவேளை நாளைக்கு காஃபில உப்பு போட்டு எடுத்துட்டு வந்துருவாளோ? எடுத்துட்டு வந்தா எப்படி குடிக்கிறது? சரி பாப்போம். மேடம் மேடம், ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம். நாங்கள் கருணை இல்லத்திலேருந்து வரோம் மேடம். எங்கள் ஆசிரம குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவியை பண்ணுங்க மேடம். சாரி மேம், உங்களுக்கு உதவி பண்ணுற நிலைமை இங்கே இல்லை. நானே யாராச்சும் உதவி பண்ணுவாங்களான்னு தேடிட்டு இருக்கேன். சரி, ஓகே மேம், நான் கிளம்புறேன். இந்தாம்மா மேடம், கொஞ்சம் நில்லு. என் மருமக உங்ககிட்ட என்ன சொன்னா? எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்ன என் மருமக? அவ கிடக்குறா கூறு கட்டவ. கொஞ்சம் நில்லுமா. கீதா, இங்க வாடி. நீ யாரு உதவ முடியாதுன்னு சொல்றதுக்கு? இந்த வீட்டோட எஜமானினா நான் தான் சொல்லணும். இந்தாம்மா மேடம், எங்களால எதுவும் உதவ முடியாது, நீ கிளம்பு. இதுதான் அவங்களும் சொன்னாங்க. இதுக்கு என்ன திருப்பி கூப்பிட்டு இன்னொரு லெக்சர் வேற தராங்க. என்ன முணுமுணுப்பாங்க? முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என் மருமக ஒரு விடியா மூஞ்சி, தத்திரம் முடிச்சவ. 10 வருஷமா ஒரு புள்ளைய பத்து கொடுக்க வக்கு இல்லாம தண்டத்துக்கேன்னு இருக்கா. இது மூஞ்ச நீ பாத்துட்டு போனா உனக்கு ஒன்னும் வசூல் ஆகாது. நீ கிளம்பு கிளம்பு. அட, நீ என்ன இங்க நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறவ? வீட்டுல எவ்வளோ வேலை இருக்கு. வீடு பெருக்கணும், மாப்பு போடணும், துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும். இதெல்லாம் விட்டு விட்டு நீங்க நிக்கிற. போ போ, செடிச்சுன்னு வேலையை பாரு, போ போ. அத்தை, நான் தீப்பாஞ்சம்மன் கோவில் போயிட்டு விளக்கேத்திட்டு வந்து அப்புறமா எல்லா வேலையும் செய்யட்டுமா அத்தை? என்னது, தீப்பாஞ்சம்மன் கோவிலுக்கு போறியா? 10 வருஷமா பல சமயம் வேண்டியாச்சு, இருந்தோம் என்ன பலன்னு? நீ வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. இனிமே எதுவும் யோசிக்காத, வீட்டு வேலை செஞ்சுட்டு கம்முன்னு கிட. சத்து, இது ஒரு முறை மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. தீப்பாஞ்சம்மனை நினைச்சு 9 பௌர்ணமி விரதம் இருந்து விளக்கேத்தி வேணா எல்லா பிரச்சனையும் நீங்கிடும்னு நிறைய பேர் சொல்றாங்க அத்தை. பாருடா இந்த புது கதைய. இது ஒன்னும் கதை இல்லத்த, 8 பௌர்ணமி நல்ல விரதம் வந்து முடிச்சிட்டேன். இது 9வது பௌர்ணமி. இந்த விரதத்தை நல்லபடியா முடிச்சிட்டேன்னா வேணுனது பழிக்கோத்த. போ போ. ஆனா இன்னைக்கு சமையலுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் குருமா, ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு வச்சுட்டு போ. அத்தை, இன்னைக்கு நான் பௌர்ணமி விரதம் இருக்கேன், நான்வெஜ் சமைக்கலாமா அத்தை? என்ன, நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இன்னைக்கு பௌர்ணமின்னு பொய் சொல்றியா? போய் கேலண்டர் எடுத்துட்டு வா, பாக்கலாம்.
அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மனுக்கு விரதம் இருக்கிற ஆர்வத்துல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமின்னு தப்பா சொல்லிட்டனே. அங்க என்ன நிக்கிற? கொண்டா பாப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பௌர்ணமின்னு போட்டிருக்கு. என்ன துணிச்சல் உனக்கு? என்னையே ஏமாத்துற? நான் உன்னை ஏமாத்தல அத்தை, என்ன நம்புங்க அத்தை. அம்மனுக்கு விரதம் இருக்கிறதுல தடை வந்துடக்கூடாதுன்னு பதத்தட்டுல தேதி மாத்தி பார்த்துட்ட. அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒரு முடிவு இன்னைக்கு கட்டியே ஆகணும். நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு விரதம் இருந்து விளக்கேத்து. ஆனா இன்னைக்கு ராத்திரி முழு நிலவு வந்தே ஆகணும். அத்தை, இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா அத்தை? எப்படி முழு நிலவு வரும்? நீ முழுசா நம்புற அம்மனுக்கு உண்மையா சக்தி இருக்குன்னா உன் விரதத்தை முடிக்க அந்த முழு நிலவை காட்டணும். அப்படி இல்லனா அந்த அம்மனுக்கு சக்தி இல்லைன்னு நீ ஒத்துக்கணும். அப்படியெல்லாம் அம்மனை சொல்லாதீங்க அத்தை. நிச்சயமா தீபாஞ்சம்மன் தீராத வினை தீர்க்கும் மகா சக்தி படைச்சவங்க. தள்ளு தள்ளு, நீ கிளம்பு உங்க அம்மன் கோயிலுக்கு. தாயே, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை. மாமியார் தொல்லைன்னு அழுவாதம்மா. எங்கள் வீட்டில் மருமக கொடுமை. நீ குழந்தை வேணும்னு வரம் கேட்குற, ஆனால் என் மருமக குழந்தையே வேணான்னு சொல்கிறா. நோயால் முடியாத கிடக்கிறேன், ஆனால் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. என் கடமையை நான் முடிச்சிட்டேன், இப்போது என்னை தொல்லையாக நினச்சி துரத்துறாங்க. இதுக்கு எல்லாம் நாம் ஏதோன்னு செய்ய முடியாது. இந்த தீப்பாஞ்சி அம்மனை நினச்சி வேண்டனா ஏதாவது நல்லது நடக்கும். தாயே தேவி தீபாஞ்சம்மா, இன்னைக்கு பிரச்சனை நீங்கிறது மூலமா மக்கள் மனக்கவலைகளை போக்குற மகா சக்தி படைச்சவனி அப்படின்னு உலகத்துக்கே புரியணும். உன்னை முழுசா நம்புறவங்களுக்காக முழு நிலவை உன்னால கொண்டு வர முடியும்னு உலகத்துக்கே உணர்த்தணும் தாயே, உணர்த்தணும். அருளே அருளின் வடிவே, வடிவம் முழுவதும் கருணை கடலே, வருவாய் பெருஞ்சுடரே, வந்திடர்களை வாயாவடி தாயே, இசைக்கு விருந்தே, இதயம் குளிர் மருந்தே, பழியேன் பக்தருக்கு வழி நீயும் காட்டிடம் ஆவடி ஆத்தாவே, ஆவடி ஆத்தாவே, வாழ்வின் இடக்கலைவாய் எனக்கு அருள் புரிவாய் இந்த ஆவடி ஆத்தாவே, வாழ்வின் இடக்கலைவாய் எனக்கு அருள் புரிவாய் இந்த ஆவடி ஆத்தாவே. பந்தனில் முன்னாலே, பந்தனில் முன்னாலே, முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே, ஆவடி ஆத்தாவே. அன்னமேதும் இன்றி பௌர்ணமிக்கே நானும் அங்கத்தை வருத்தி நோம்பிருந்தே, அன்னமேதும் இன்றி பௌர்ணமிக்கே நானும் அங்கத்தை வருத்தி நோம்பிருந்தேன். நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ, ஆவடி ஆத்தாவே. வாராயோ ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ,
அருள்மழை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ பக்தர் பலன் பெறுவர் பெண்கள் மனம் நிறைவர் பௌர்ணமி விரதத்தை கடைபிடித்தார் நிலவு வருக நிம்மதி தருக ஆத்தா உணருளை உலகறிய அவளி அமர்ந்த ஆத்தாவே வருக சீக்கிரம் பக்தர் மன பரிதவிப்பை நீக்கிவிட வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ ஆலயம் வந்து அருள் அருள் என்று தான் அம்மா உன்னை வேண்ட வரும் ஆயிரம் ஆயிரம் துன்பங்களோடிடும் மாதா உன்னை பாட இங்கு வந்திடு வந்திடு வந்தனை காத்திடு ஆவடி தீப்பாஞ்சி உன்னை நம்பிய வாழ்கிறேன் எழுந்து வாடி தாயே எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ விரைந்து வாராயோ ஆவடி தீப்பாஞ்சி அம்மனும் எந்தன் கண்களில் தெரிகின்றாள் கண்கள் சிவந்தொரு வண்ணம் எழுந்தொரு காட்சியும் தருகின்றாள் வாழிய பக்தர்கள் வாழிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாள் வானகம் வையகம் எங்களுமே பொன் வடிவாய் தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் தீப்பாஞ்சி அம்மை தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் தீப்பாஞ்சி அம்மை தெரிகின்றாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உறவு என்பது ஒருவருக்கொருவர் உதவி புரியும்படி உள்ளங்களை இணைக்க ஏற்பட்ட ஒன்று. அதன் மூலம் ஒழுக்க நெறி பாதுகாக்கப்படும், ஒற்றுமை மேலோங்கி நிற்கும், உலக நாடுகளிடையே நம் மதிப்பு உயரும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் சுயநலம் மட்டுமே சொந்தம் என்று ஒருவர் மற்றவரை துன்புறுத்த துவங்கிவிட்டனர். இதனால் மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி பிரிவு, பெற்றோரின் ஆதரவற்ற நிலை என நமது பண்பாட்டை மறந்து அனைவரும் பணத்தை மட்டுமே நோக்கி ஓடுகின்றனர். யார் ஒருவர் தனது பொறுப்பில் இருந்து செயல்களை சரியாக செய்கிறாரோ, யார் ஒருவர் பெற்றோரை போற்றுகின்றனரோ, யார் ஒருவர் அவசியமின்றி அடுத்தவர்களை துன்புறுத்தாது வாழ்கிறார்களோ அவர்கள் ஆலயம் செல்லாவிடினும் அனைத்து நன்மைகளும் அவர்களை தேடி சென்றடையும். எனது பூரண அருள் கிட்டும். வாழ்க வளமுடன்.